புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவில் கிராமத்தில் குடிநீரில் கழிவை கலந்து தொடர்பான வழக்கில் 3 பேர் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்கிட கேட்கலாம். சாமிநாதன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவேல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வெளியே வந்தது. மனித குலத்திற்கு இழிவான இந்த செயலை சம்பந்தமான வழக்கை சிபிசிஐடி போலீசார் 2 வருடங்களாக விசாரணை நடத்திய நிலையில் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில வேங்கவேல் வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் குற்றவாளிகளாக கூறப்பட்ட வேங்கவேலைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகிய 3 பேரும் நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் தங்கள் மீது மேல் நடவடிக்கை கூடாது என்று பிணை மனு தாக்கல் செய்து அன்றைய தினமே நீதிமன்றத்தில் பிணையும் பெற்றனர். இந்நிலையில கடந்த 2 மாசங்களாக அவங்க உண்டான வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில கடந்த 20ஆம் தேதி அவங்களுக்கு விசாரணை அறிவிக்கப்பட்டு. இந்நிலையில் இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை குற்றம் சாட்டப்பட்ட முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் ஆஜராகினர். கேள்விகள் கேட்பதற்காக நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில ஏற்கனவே நீதிமன்றம் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 3 பேருக்கும் ஆஜராகியுள்ளனர். இது விபரம் இருக்க இந்த வழக்குக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. எனவே எங்கள் 3 பேரையும் இந்த வழக்கிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும் என்று வக்கீல்கள் மூலமாக 3 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இந்த குற்றப்பத்திரிகையில் உள்ள கருத்துக்களை எடுத்துக் கூறி குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கும் குற்றவாளி அல்ல, நிர்வாகிகள் என்று மீண்டும் விசாரணை நடத்த அவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்குகள் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது இப்ப ஏப்ரல் 3ஆம் தேதி, அதாவது இன்று ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுக்கு உண்டான விளக்கங்கள் அளிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமிநாதன்.